உங்க எல்லாரையும் எதுக்கு வர வச்சேன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ரேஞ்சர் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. நம்ம எத்தனை உசுறு போனாலும் சரி அந்த சிலையை தொட விடக்கூடாது. நம்மளால அவங்கள ஏத்து என்ன பண்ண முடியும்? ஒரு சாமி சிலைக்காக இவ்வளவு உசுறு போறதா? யோ, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? என் தம்பி சொன்ன ஒரு காரணம் இருக்கும். என்னது? இந்தாமா, குடும்பம் சொல்றதும் சரிதானம்மா. அவங்க நம்ம வம்சத்தையே அழிச்சிருவாங்க. அதை என்ன பண்ண முடியும்? நம்ம எம்எல்ஏட்ட போய் விஷயத்த சொல்றதுதான் சரி. யோ மீச, என்ன எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ போய் என்ன நடக்க போகுது? நம்மளே பாதுகாத்துக்கலாம். சரியா? ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஊருக்குள்ள வரல, சும்மா எம்எல்ஏங்கிறீங்க. அப்படி பயந்துதான் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? அப்படி சொல்லுமா? ஒரு நிமிஷம். என் பொண்ணு மாதிரி யாரும் சாக கூடாது. நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, போங்க. மாமா, இனிமே நம்மளே பாத்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அந்த சிலை இதுவரையும் நம்ம கோயிலை விட்டு 3 தடவை காணாம போயிருக்கு. என்னத்துக்கிட்ட சொல்ற? முறை வடநாட்டில இருந்து வந்த கடத்தல் கும்பல் ஒண்ணு கோயில்ல உள்ள சிலையை எடுத்தாங்க. கோயிலை விட்டு வெளியே வந்தப்போ அந்த சிலையோட எடை கூடிக்கிட்டே போச்சு. அதை பார்த்து பயந்த அவங்க சிலை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. 2வது முறை கேரளால இருந்து வந்த மாந்திரிக கும்பல் ஒண்ணு நம்ம சிலையை எடுத்துக்கிட்டு எல்லையை தாண்டி போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்த வண்டி விபத்தாகி எல்லாரும் கருகி செத்து போனாங்க. ஆனா நம்ம சிலைக்கு மட்டும் ஒன்றும் ஆகல. 3ஆம் முறை அந்த சிலையை எடுத்துட்டு போன கங்காவோட அப்பா அடிவார கும்பலை நோக்கி போனார். ஆனா போற வழியில ரத்த வாந்தி எடுத்து எங்க அப்பா கண்ணு முன்னாடியே செத்து போனார். கங்காவோட அப்பாவை கொன்னது எங்க அப்பா இல்ல. இதெல்லாம் மீறி எங்க அப்பா சாகும்போது சொன்ன கடைசி வார்த்தை, செங்குட்டுவா, எவ்வளவு உயிர் போனாலும் நம்ம சாமி சிலை நம்ம ஊர் எல்லையை தாண்டி போக கூடாதுடா. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த சிலை. அந்த சிலையை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா தன்னோட உயிரே விட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வெறும் சிலையா பாக்குறவங்க இங்க இருந்து போயிருங்க. அதை தெய்வமா நினைக்கிறவங்க என் கூட வாங்க. நம்ம சாமிக்காக நாங்க உங்களை நினைக்கிறேன். எவனால பாத்துக்கலாம். ஏன்னா சொல்லுங்க. தம்பி, திருவிழாவை நடத்தி காட்டுவோம் தம்பி, நடத்தி காட்டுவோம். ஆமா, நடத்தி காட்டுவோம்.